கதிரவள் கண் விழிக்கும் முன்னே ஞான கதிரவன் துயில் எழுந்தான். காலை கதிரவள் கண் விழிக்கும் முன்னே ஞான கதிரவன் துயில் எழுந்தான். ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி என திருவாய் மொழிந்தே, ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி என திருவாய் மொழிந்தே, சேர்ந்திடுமடியார்க்கு விழி கொடுத்தாரே. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு சேலத்தில் இருக்கோம். பொதுவாக பெரியவாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கு தானே போவோம். ஆனால் பெரியவா சர்வவியாபியாக எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கா. காஞ்சிபுரம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணுறது எந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அதே மாதிரி தான் சேலத்தில் இந்த இடத்துல பெரியவாளை தரிசனம் பண்ணுறதும் நமக்கு ரொம்பவே மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நான் கீழே இருந்துக்கிறேன், நீ மேலே இருந்துக்கோன்னு பெரியவா உத்தரவு கொடுத்து கேட்டு வாங்கின்ற ஒரு கிரகம் இது. எத்தனை ரூபங்களில் பெரியவாளை நம்ம தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ அத்தனை ரூபமும் இங்கே பெரியவா இருக்கா. குடிலில் பெரியவா இருக்கா, ஊஞ்சலில் பெரியவா இருக்கா. பெரியவா என்னைக்கும் ராமநாமத்தையே உயர்வா சொல்லின்றப்பா அந்த ராம பக்தனான ஹனுமான் இங்கே இருக்கார். பெரியவா தான் தான் சந்திரமௌலீஸ்வரர் அப்படின்றத நிறைய நேரத்தில் சூக்ஷ்மமாக உணர்த்தியிருக்கா. அதை வெளிப்படையாக உணர்த்துகிற மாதிரி பெரியவா சந்திரமௌலீஸ்வரராக இவ்வாகத்தில் இங்கே அனுகிரகம் பண்ணின்னு இருக்கா. பெரியவா உத்தரவின் பேரில் சேலத்தில் பெரியவா கிரகம் அப்படின்ற பேர்லேயே இங்கே பெரியவாளுக்கு ஒரு கிரகமே இருக்குது. ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி சேலத்துக்கு கோட்டை மாரியம்மன் ராஜகணபதி மட்டும் சிறப்புன்னு இல்லை, சேலத்தில் பெரியவா கிரகமும் சிறப்பு தான். ஏன்னா பெரியவா இங்கே பிரத்யட்சமாக நடமாடிண்டு ஊஞ்சலில் ஒய்யாரமாக ஆடிண்டு தன்னை வந்து வணங்குற எல்லா பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ணின்னு இருக்கா. யாருக்கு என்ன கோரிக்கையோ சேலத்தில் பெரியவா கிரகத்தில் வந்து கோரிக்கை வைக்கும்போது பிரார்த்தனை பண்ணும்போது பெரியவா அதை பிரத்யட்சமாக நிறைவேற்றி கொடுக்குறா. அப்படிப்பட்ட ஒரு இடம் எது அப்படின்னா சேலம் காந்தி ரோடு ரகுராம் காலனியில் இருக்கக்கூடிய பெரியவா கிரகம்தான். இந்த பெரியவா கிரகத்துக்கு உள்ள நுழையும் போதே பகவான் யோகமூர்த்தி ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரியவா கிரகம் அப்படின்னு தான் எழுதியிருக்கு. பெரியவாளுக்காகவே பெரியவா கேட்டு எடுத்துட்ட ஒரு வீடு தான் சேலத்தில் இருக்கக்கூடிய பெரியவா கிரகம். ஆற்று உள்ள நுழையும் போதே பெரியவா க்ஷேமமாக இருங்கோ அப்படின்னு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு நம்ம உள்ள நுழைஞ்சதுமே நான் இருக்கேன் கவலைப்படாதுன்னு பிரத்யட்சமாக அனுகிரகம் பண்ணுறா. இந்த ஆகம் முழுக்க கிரகம் முழுக்க பெரியவா வியாபிச்சிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆற்றுல ராஜகோபாலன் மாமா கீதா மாமி உள்ளத்துலேயும் பெரியவா கண்டிப்பாக இருக்கா. நித்திய பூஜைகள், அபிஷேகம், அனுஷ பூஜை, சிவராத்திரி, ஹனும ஜெயந்தி அப்படின்னு எந்த விசேஷத்துக்கும் குறவே இல்லாமல் காஞ்சிபுரத்தில் என்னெல்லாம் விசேஷமாக நடக்குதோ அதே மாதிரி பெரியவா கிரகத்தில் ராஜகோபாலன் மாமா ஆற்றுலையும் எல்லாமே ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. குடியில் இருக்கிற பெரியவா என்னை வந்து தரிசனம் பண்ணுங்கோ, உங்களுக்காக நான் இருக்கேன்றத ரொம்ப அழகான ஒரு மெல்லிய புன்னகையோட அவருக்கே உரிய ஒரு காருண்ய முகத்தோட சொல்லாமல் சொல்கிறா. எத்தனை எத்தனை ரூபங்கள், எவ்வளவு பார்த்தாலும் தரிசனம் பண்ணாலும் சலிக்காத அளவுக்கு மகா பெரியவாளுடைய தரிசனங்கள். இது எதுவுமே பீடிகை கிடையாது, இங்கே நிதர்சனமாக இருக்கிற உண்மை. ஊஞ்சல் பெரியவா கிட்ட ஏதாவது ஒரு பிரார்த்தனையை மனசில் வச்சு 108 பிரதட்சணம் நம்ம பண்ணும்போது அந்த பிரார்த்தனை பலிக்கும் அப்படின்றது சத்தியம். ஏன்னா இது அனுபவத்தின் பேரில் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு.
எனக்கும் கிடைச்சிருக்கு. அந்த அனுபவத்தை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது வீடியோக்குள்ளே போய் சேலம் ரகுராம் காலனியில் பகவான் யோகமூர்த்தி ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரியவா கிரகத்தில் பெரியவாளை தரிசனம் பண்ணுவோம். தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை ராஜகோபாலன் மாமா ரொம்பவே விளக்கமாக அவருக்கே உரிய தனித்துவமான பாணியில் ரொம்ப அழகாக சொல்கிறா. இதை பார்க்கும்போதும் கேட்கும்போதும் பெரியவா இன்னும் பிரத்யட்சமாக அங்கே இருக்கா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே கண்கூடாக தெரியும். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகாபெரிவா சரணம். காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். தேடியே வந்தருள் தெய்வமே, மனம் நாடியதருளும் தெய்வமே. தேடியே வந்தருள் தெய்வமே, மனம் நாடியதருளும் தெய்வமே. வாடியே வந்தோர் கருள் குருவே, நின் புகழ் பாடியே பணிந்தோம் ஜெகத்குருவே. வாடியே வந்தோர் கருள் குருவே, நின் புகழ் பாடியே பணிந்தோம் ஜெகத்குருவே. நின் புகழ் பாடியே பணிந்தோம் ஜெகத்குருவே. பூவடி பணிந்தோம் புண்ணியரே, மனக்காவடியாடியே பணிந்தோமே. பூவடி பணிந்தோம் புண்ணியரே, மனக்காவடியாடியே பணிந்தோமே. சேவடி பணிந்தோம் சங்கரரே, மண்ணில் மூவடி கொண்டருள் சங்கரரே. சேவடி பணிந்தோம் சங்கரரே, மண்ணில் மூவடி கொண்டருள் சங்கரரே. மண்ணில் மூவடி கொண்டருள் சங்கரரே. தேடியே வந்தருள் தெய்வமே, மனம் நாடியதருளும் தெய்வமே. வாடியே வந்தோர் கருள் குருவே, நின் புகழ் பாடியே பணிந்தோம் ஜெகத்குருவே. நின் புகழ் பாடியே பணிந்தோம் ஜெகத்குருவே. வேண்டியதருளும் வேதியரே, மனம் வேண்டிட அருள்வீர் ஞானியரே. வேண்டியதருளும் வேதியரே, மனம் வேண்டிட அருள்வீர் ஞானியரே. கண்டிட தரிசனம் காஞ்சியிலே, பேருண்மை கண்டிட அருள்வீர் நெஞ்சினிலே. கண்டிட தரிசனம் காஞ்சியிலே, பேருண்மை கண்டிட அருள்வீர் நெஞ்சினிலே. பேருண்மை கண்டிட அருள்வீர் நெஞ்சினிலே. தேடியே வந்தருள் தெய்வமே, மனம் நாடியதருளும் தெய்வமே. வாடியே வந்தோர் கருள் குருவே, நின் புகழ் பாடியே பணிந்தோம் ஜெகத்குருவே. நின் புகழ் பாடியே பணிந்தோம் ஜெகத்குருவே. கோடி சூரிய பிரகாசரே, சதகோடி யுகங்கள் கண்டவரே. கோடி சூரிய பிரகாசரே, சதகோடி யுகங்கள் கண்டவரே. கோடி சூரிய பிரகாசரே, சதகோடி யுகங்கள் கண்டவரே. கூடியே பணிந்தோம் குருநாதா, ஞானம் கூடிட அருள்வீர் ஜெகநாதா. கூடியே பணிந்தோம் குருநாதா, ஞானம் கூடிட அருள்வீர் ஜெகநாதா. ஞானம் கூடிட அருள்வீர் ஜெகநாதா. தேடியே வந்தருள் தெய்வமே, மனம் நாடியதருளும் தெய்வமே. வாடியே வந்தோர் கருள் குருவே, நின் புகழ் பாடியே பணிந்தோம் ஜெகத்குருவே. வாடியே வந்தோர் கருள் குருவே, நின் புகழ் பாடியே பணிந்தோம் ஜெகத்குருவே. நின் புகழ் பாடியே பணிந்தோம் ஜெகத்குருவே. தெரிந்து கொண்டேன் தெய்வமே சங்கரா, உன்னை அறிந்து கொண்டேன் சங்கரா தேவா. தெரிந்து கொண்டேன் தெய்வமே சங்கரா, உன்னை அறிந்து கொண்டேன் சங்கரா தேவா. உண்மை பக்தியுள்ள பக்தர்கள் மனதில் நீ
குடிகொண்டு அருள் புரியும் தெய்வம் நீ என்று தெரிந்து கொண்டேன் தெய்வமே சங்கரா. உன்னை அறிந்து கொண்டேன் சங்கரா தேவா. உண்மை பக்தியுள்ள பக்தர்கள் மனதில் நீ குடிகொண்டு அருள் புரியும் தெய்வம் நீ என்று தெரிந்து கொண்டேன் தெய்வமே சங்கரா. உன்னை அறிந்து கொண்டேன் சங்கரா தேவா. பணமும் பகட்டும் படாடோபமும் வேண்டாம், பண்டங்கள் பரிசுகள் பொருள்களும் தர வேண்டாம். பணமும் பகட்டும் படாடோபமும் வேண்டாம், பண்டங்கள் பரிசுகள் பொருள்களும் தர வேண்டாம். ஆடம்பரமில்லாமல் அமைதியுடன் பக்தி கொண்டால் அருகினில் வந்தெமக்கு அருள் புரிவாய் என்று தெரிந்து கொண்டேன் தெய்வமே சங்கரா. உன்னை அறிந்து கொண்டேன் சங்கரா தேவா. தெரிந்து கொண்டேன் தெய்வமே சங்கரா. உன்னை அறிந்து கொண்டேன் சங்கரா தேவா. காஞ்சி காமாட்சியின் அற்புத சக்தியினால் காம கோட்டி பீட்டத்தில் கோட்டி சூரியன் உதித்தது போல், காஞ்சி காமாட்சியின் அற்புத சக்தியினால் காம கோட்டி பீட்டத்தில் கோட்டி சூரியன் உதித்தது போல், கற்பகமாய் வந்து கருணை மழை பொழியும் ஸ்ரீ சந்திர சேகரேந்திர சரஸ்வதியே சரணம். தெரிந்து கொண்டேன் தெய்வமே சங்கரா. உன்னை அறிந்து கொண்டேன் சங்கரா தேவா. உண்மை பக்தியுள்ள பக்தர்கள் மனதில் நீ குடிகொண்டு அருள் புரியும் தெய்வம் நீ என்று தெரிந்து கொண்டேன் தெய்வமே சங்கரா. உன்னை அறிந்து கொண்டேன் சங்கரா தேவா. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர. மனமே தினமும் மறவாமல் சொல் சங்கரல் திருநாமம் நீயே. தினமும் மறவாமல் சொல் நீயே. தினமும் மறவாமல் சொல். சந்திரசேகரேந்திர சரஸ்வதியாய் வந்து, சந்திரசேகரேந்திர சரஸ்வதியாய் வந்து சகலர்க்கும் அருள் புரியும் சதாசிவல். சகலர்க்கும் அருள் புரியும் சதாசிவல். நாமம் நீ சொல் தினமும் மறவாமல் நீ சொல். தினமும் சங்கரன் நாமம் நீ சொல். காமாட்சி அருளினால் கலியுகத்தில் உதித்து, காமாட்சி அருளினால் கலியுகத்தில் உதித்து, காமகோட்டி பீட்டத்தின் ஜெகத்குருவாயிருக்கும் சங்கரன் நாமம் தன்னை சகலரும் சொல்லிடுவோம் தினமும்.
காமாட்சி அருளினால் கலியுகத்தில் உதித்து காமகோட்டி பீட்டத்தின் ஜெகத்குருவாயிருக்கும் சங்கரன் நாமம் தன்னை சகலரும் சொல்லிடுவோம் தினமும். செல்வவியாபி பெரியார் சொன்னம் மயப்பிறப்பிற்கும் மகாபெரிவாடி போற்றி. அவ்வாறு கருணாமூர்த்தியான மகாபெரிவா அவள் உத்தரவில் அவளுடைய விருப்பப்படி மகாபெரிவாவுடைய அனுகிரகத்தில் சேலத்து நான் டிரான்ஸ்ஃபரில் வந்தோம். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோஷனோட. அப்போ வந்த ஒரு நெக்ஸ்ட் வீக்கே போய் பெரியவாளை தரிசனம் பண்ணும்போது இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்டேன். பகவான் இருக்கும்போது நான் சேலத்தில் இருக்கேன். நீ ராஜகணபதி தரிசனம் பண்ணியா? சொன்னாம்பிகை சமையல் சுகந்தேஸ்வரர் கோயிலில் போய் தரிசனம் பண்ணியான்னு கேட்டேன். தரிசனம் பண்ணேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. ராஜகணபதி சுற்றி மேலே என்ன தெரியுமோ 5 இலை மலை இருக்குது. 5 மலையிலையும் சித்தர்கள் இருக்காங்க. அதெல்லாம் அப்படியே இருக்குது. என்ன காரியம் பண்ணினாலும் ராஜகணபதிக்கு ஒரு தேங்காயை வச்சுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு நீ அப்படி இருக்குங்க. என்ன காரியம் பண்ணாலும் நீ அங்கே போய் ஒரு தேங்காய் உடைக்கணும், 9 வருஷம் பண்ணணும், தேங்காய் கையில் வச்சுக்கணும். என்ன பண்ணுறியா அப்படின்னு அப்படி இருந்தேன். அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு போகும்போது கிரகமாக வீடான்னு கேட்டேன். கிரகமாக வீடா என்னடா 2 ஒன்று தானே அப்படின்னு நம்பட்டது அது அவ்வளோதான். கிரகம்னா சொந்த கிரகம், வீடுன்னா வாடகை வீடு. நான் 2 இல்லை. அப்புறம் நான் சொன்னேன் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் தான் இருக்கேன் அப்படின்னு. அப்போ பெரியவா சேலத்தில் கிரகம் இல்லையோ அப்படின்னா, இல்லை மெட்ராஸில் எல்லாம் கவர்மெண்ட்டில் எல்லாம் இருக்குது அதனால் அப்படி. உடனே பெரியவா நீ வாங்கு, வீடு வாங்கு, வீடுக்கு எல்லாம் கட்டு அப்படின்னு. என்ன காரணம் என்ன? ஆனால் எனக்கு நீ அங்கே தான் இருக்கணும்னு மனசில் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அவள் அதுவே எனக்கு ஒரு உத்தரவாச்சு. அவளுடைய கண்ணால் 20 நாள் 25 நாளில் டக்குன்னு ஒரு வக்கீலுடைய கிரகம் இது. அது அவன் முக்கியத்துக்கு போகும்போது நானும் சொன்னேன். இன்னொருத்தர் முறை என் ஃப்ரெண்டு மூலிமா வந்தோம். அவர் சொன்னது மாதிரி நான் சொன்னேன், இது மாதிரி பெரியவா சேலத்துன்னு சொன்னார்னா நான் வாங்குகிறேன். நீங்கள் அப்போ இந்த பெஞ்சு போட்டிருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு 7-8 வாழை இருக்குது. அந்த பக்கம் அது வேக்கண்ட்டு. வாட்ஸ்அப்பில் இப்படி நுழையில அதெல்லாம் அப்படியே ப்ளைனாக இருக்கும். நிறைய பூச்செடிலாம் வச்சுருந்தேன். நான் அதை அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துன்னு போனேன், காமிச்சேன் பெரியவாட்ட. வாங்க, வழக்க பார்த்து வீடு தானே வாங்க அப்படின்னு. வழக்க பார்த்து வீடுன்னு சொன்னதே அவர் தான். அதாவது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. டாக்குமெண்ட் எடுத்துருந்தேன், போனேன், பெரியவாட்டை வச்சுட்டேன், நமஸ்காரத்தை பண்ணேன். அப்புறம் சீக்கிரம் எவ்வளோ சொல்கிறான் அப்படின்னு கேட்டேன். அமௌண்ட்டு சொன்னோடனே பெரியவா அனுகிரகம் கொஞ்சம் குறைச்சிப்போம். 1,40,000 ரூபா அப்படின்னு குறைச்சிப்பான்ப்பா தாரகண்ணா. அந்த மாதிரி மகாபிரியாவுடைய குழந்தையில் கிரகம் பெரியவா ஏற்றிருந்தேன். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு. முக்கியமான சமாதியம் இருந்ததுன்னா, நீ இந்த கிரகம் கொடுக்கும்போது மனசில் ஏதாவது நினச்சிட்டியோ அப்படின்னு கேட்டேன். அப்படி இல்லையே. ஆமாம்மா பெரியவா, ஒன்றே ஒன்று தான் நினச்சிருந்தேன். பெரியவாளுக்கு போய் இத்தோண்டு வீடு கொடுத்துருக்கோமே, இன்னும் கொஞ்சம் காத்திருந்தா பெருசாக பண்ணிக்கலாமே அப்படின்னு ஒரு மனசு இருந்தது எனக்கு அப்படின்னு. அப்படியா? சரி, ஒரு சாக்லேட்ஸ் கொடுறா அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டு சாக்லேட்ஸ் எடுத்துன்னு சொல்லி கீழே அது அங்கே எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிடலாமே அப்படி ஒரு கோடு போட்டு அப்படி ஒரு அவர் போட சொன்னார். அதில் போட்டு இங்கே இப்போ எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னு. நான் அதை ஒவ்வொன்றா சொன்னேன். வாசல்லேருந்து கொல்லை பக்கம்
வரைக்கும் 15 பில்லர் போடு. அப்படியே இந்த வெயிட் பழசு பில்டிங்னு நினச்சிக்காத, அப்படியே இந்த பக்கம் சமமாக பிரிச்சுக்கலாம். அப்புறம் வீடும் பெருசாகிடும், மாடியும் கட்டிக்கலாம் அப்படின்னா. அப்புறம் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு வரும் மொட்டை மாடி தானே பண்ணலாம் அப்படின்னு. நீ குடும்பத்தோடு வந்து இது 3 ரூம் கட்டிக்கோ அப்படின்னு. அவருடைய கொள்ள நான் சொன்னேன், நான் தேங்கினேன், நான் இல்லை இது இருக்கும் பெரியவா அப்படின்னேன். அப்படியே பார்த்தோன்னு சொன்னார், ஏண்டா நீ மேலே இருந்து நான் கீழே இருக்கேன்னு வந்து அப்படி நினைக்கிறியோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். ஆமாம் பெரியவா அப்படின்னு. நான் எல்லாத்தையும் இருக்கேன், கவலைப்படாத, நீ குழந்தைகளுக்கு ஒரு வருஷத்துலேயே போயிட்டுக்கோ, கீழே நான் இருக்கேன். என்னென்ன பண்ணணும்னு சொன்னேன். அங்கே சமையல் ரூமு, அங்கே நைவேத்தியம் பண்ணி அப்படியே எடுத்துன்னு வந்துடும். அவள் அது வரைக்கும் வந்து 10 பாத்திரங்கள் தேய்ச்சின்னு போயிடுவாள். ஷாமமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 4-5 மாதம் கழிச்சு கிரகப்பிரவேசம் பண்ணணுங்கிற மாதிரி பண்ணும்போது நல்ல நாளாக பார்த்து பண்ணேன் அப்படின்னா, நாளும் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு. அதே மாதிரி சொன்னேன். அப்புறம் நான் சொன்னேன், மடத்துலேருந்தே நான் வைதிகால காஞ்சிபுரத்துலேருந்தே ஆக்ஷன் போகிறேன் அப்படின்னு. ஒரு 8 பேர் வந்தால் வாசலில் இருந்த ஆளில் தான் அவருக்கு இது ஹோமங்கள்லாம் நடந்தது. என்னென்ன ஹோமம்னு தான் கேட்டேன் நான். அது எல்லாரும் என்னப்பா எல்லாரும் பெரியவாரை கேட்டு இன்றைக்கி அப்படின்னா, பெரியவர் தானே எஜமானது, என்ன பண்ணணும் எல்லாம் அழகாக சொன்னார். எல்லாம் நோட் பண்ணிட்டு பெரியார் நோட்டில் அன்றைக்கி ஹோமம் முடிஞ்சது. கோபூஜை நடக்கிறது. கோபூஜை நடந்து அம்பாள் வர உள்ள இந்த படி தாண்டின உடனே இந்த 4 அதுலேயும் அப்படியே கொட்டுறது பால் தானா. அதில் மாட்டுக்காரன் பிடிச்சின்னு வந்தவன் இப்போ தான் கடந்துட்டு வந்தேன், அப்படியே வருதுன்னா உடனே சாட்சியெல்லாம் பிடிச்சா நிறைய 2 லிட்டர் பால் அங்கேயே நீங்கள் வந்து இப்படி இந்த இடத்துல ஒரு பிரதர்ஷனமாக அவங்க வந்து அப்படியே திரும்பி நின்றுது. பூஜை பண்ணோம். இருக்கணுன்னு அதுலேருந்து மேலே அது என்ன இது என்ன இப்படி என்ன அப்படின்னுவார். முதல்ல தட்சிணாமூர்த்தி வந்தார். எங்கேயோ தோண்டும் போது கிடச்சிதுன்னு யாரோ சொல்லி இங்கே வந்தார். நான் அப்புறம் பெரியாள் பார்த்தேன். தட்சிணாமூர்த்தி அதுக்கப்புறம் போகும்போது என்ன தட்சிணாமூர்த்தியை சூழ் மேலே வச்சு தெற்கு பக்கம் வச்சுருக்கியோ அப்படிங்கிறார். எல்லாம் அவர் தான் ஒவ்வொன்றையும் பண்ணுறார். என்ன பண்ணணும், எப்போ பண்ணணும், என்ன ஏது எல்லாத்தையும் விட ஆராதனை அவர் என்னுடைய குரு ஆராதனை நிறையா இடத்துல நடக்கிறது. நீங்கள் போயிட்டு வாங்க எல்லா இடத்துக்கும் அப்படின்னார். எனக்கு அந்த ஒரு பாக்கியம். ஏன் என்ன டேட்டு என்னென்ன எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. சொப்பனங்கிற பெரியவா வந்து இளையாத்தங்குடியில் ஐப்பசி மாதம் அம்மாவாசை அன்னைக்கு அந்த குரு சித்தியாக இருக்க ஆராதனை நடக்கிறது. நீ போ, கரெக்டாக 4 நாள் முன்னாடி ஒரு வாரம் அங்கே தங்க முடியாது. போ, சின்ன புது பாடசாலை இருக்குது. அந்த பாடசாலை குழந்தைகள்லாம் பார்த்து என்ன பண்ணுறா, அவள் எல்லாம் எப்படி இருக்காதுன்னு எல்லாம் பார்த்து எனக்கு நீ ஆஸ் யூஷுவல் ஒரு ரிப்போர்ட்லாம் முடிப்பியே, அது மாதிரி எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடு அப்படின்னா. அப்படி ஒரு பகவான் இருக்கிறத. அதே மாதிரி காசிக்கு வர்றோம். காசிக்கு போயிருக்கியோ அப்படின்னு கேட்டார். ஒரே ஒரு தூரம் போயிருக்கேன் அம்மா அப்பாவோட அப்படின்னு. போய் தரிசனம் பண்ணேன். போகிறதுக்கு முன்னாடி இங்கே வா அப்படின்னா. எனக்கு காசி தான் இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியாது. ரொம்ப நாள் ஆயிடுத்து. அதுவும் அப்பா அம்மாவோட போனேன். ஒன்றும் கவலைப்படாத, நம்ம சங்கர மட்டத்துக்கே எல்லா ஏற்பாடும் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு அப்படி ஒரு வசதி பண்ணி கொடுத்து நாங்களே அங்கே சமைச்சு சாப்பிடுவா. கும்பிட்டியும் கறியும் வாங்கி அது மோகனே அவர் சொல்லி வச்சுட்டார். பரம கருணாமூர்த்தி அவருடைய இதில் வர பக்தாள்னா எல்லோரும் சந்தோஷமாக எல்லோரும் இருக்கணும், எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் சொன்னேன். ஒவ்வொரு மாதம் போகும்போது சில திடீர்னு ஒரு 2-3 வார்த்தை பேசுவார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும்.
ஆச்சரியம் என்ன, அவருக்கு சொல்லிக்காம நடக்கிறதுனா அவருக்கு தெரியாதா என்ன? ஒவ்வொன்றும் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், மாடியில் செகண்ட் ஃப்ளோரில் மொட்டை மாடியாக இருக்கோ அப்படின்னு ஒரு பன்னசாலை மாதிரி அதை பிரித்து நான் வச்சுருந்தேன். நிறைய வைத்தியர்கள்லாம் வந்து அங்கே பத்துக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும், விசாந்தியாக இருக்கலாமே அவளுக்கு. அப்புறம் சொன்னேன், எங்கள் அம்மா வந்து நாங்கள் சாமி எழுதோம், எங்கள் அம்மா அங்கே சாமி எழுத பாடசாலை வைக்கணும்னு ஆசைப்படுறா, பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு தலையாடினேன். ஒன்றும் பதில் சொல்லலை. அன்றைக்கி ராத்திரி அவர்கிட்ட வித்துல வாங்கும்போது அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கலாம், நீ போஜனம் சாப்பிடுறீங்க. அதாவது அது கம்ப்ளீட்டாக டைனிங்காக போய்ட்டு முழுக்க அதில். அப்புறம் பல விஷயங்கள் 20 இயர்ஸ்க்கு மேலே 25 இயர்ஸ்க்கு மேலே அங்கே வந்து இலை போட்டு எல்லா விதமான இதுவும் போட்டு கல்யாண சாப்பாடாக போட்டோம். பெரிய பக்தர் வந்து டைனிங் டேபிள் சேருன்னு எல்லாம் வாங்கி கொடுத்தாருன்னா எல்லாராலையும் உட்கார முடியாது அப்படின்னு எல்லாம் ஒவ்வொன்றும் அவர் சேர்க்கண்ணா. அதாவது அவர் என்ன முக்கியமானது என்னன்னா, அரியன எங்கள் தாத்தாவுடைய சிவபூஜையால் மீளா அடிமையாக்கிட்டார். தாத்தா எங்கள் தாத்தாவுடைய சிவபூஜை ஏதாவது ஒரு நமஸ்காரம் எல்லோரும் பண்ணும்போது இன்னாருடைய ஊர், இந்த ஊர், இன்னாருடைய பேரன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாள். அப்படியே என்னுடைய அவன் ஒய்ஃப்ட சொன்னேன், என்ன எல்லோரும் சொல்ல நம்ம சொல்லவே இல்லையே அப்படின்னு. நான் எனக்கும் அந்த ஒரு இது இருக்கணும். எங்கள் விக்கிரபாண்டியம் சுவாமிநாத ஐயருடைய பேரன், பண்டிதக்குடி சுப்பையருடைய பேரன் அப்படின்னு எல்லாம் சொல்ல. அப்புறம் பக்கத்தில் இந்திராந்தேனா இருந்தது, பக்கத்தில் பிள்ளையார் கோயில் அப்படின்னு இருக்கிறது சொல்லாமல் சார். அப்புறம் தான் அதாடா ஒரு சூரியனுக்கு போய் விசிறின காலம் கொடுத்த மாதிரி ஆகிட்டு அதான் லைஃப். ஆனால் கருணாமூர்த்தி அப்படிங்கிறத என்னுடைய 82, 83 வயசு ஆகிறது. நான் எவ்ரிடே தான் இருக்கேன். 8 வயசில் எங்கள் தாத்தாவோடு நான் பெரியவாளை தரிசனம் பண்ணது. அதுக்கப்புறம் நிறைய மிராக்கள், இப்படி ஒரு அடவு மிராக்களே இல்லாது. அவள் வந்து ஜஸ்ட் லைக் தட் போயிட்டே இருப்பேன். ஏன்னா மழை பெய்யுமோ அப்படின்னு நல்ல வெயில் வச்சுருந்துப்போம். அரை மணி நேரத்தில் இருக்கிறது எங்கே வரணும் தெரியாது, கொண்டுன்னு கொட்டோம். ஏன்னா இந்த காஞ்சி வரத்தில் இவ்வளோ மழை பெய்யுது அப்படின்னு கேட்பேன். இதெல்லாம் அவள் வந்து ஞான திருஷ்டி, அது ஞான திருஷ்டி அவரே சுவாமி இல்லையா. அதனால் எங்கேயோ ஒரு குழந்தை எழுதுறதுக்கு எல்லாருட சதஸு வியாழக்கிழமை அன்னைக்கு அவர் வந்து எங்கே குழந்தை ஒன்று அழுது போய் பாரு, வாட்ஸ்அப்லையா இந்த பக்கமான பாரு, குழந்தை அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு. ஆனால் அது ப்ராப்ளம் இருக்குது வயிற்றில். ஆகிடும் உடனே அவங்க வயிற்றில் கூப்பிட்டு பாரு கொடுக்குறியா, யாருமே தெரியாது. கருணா மூச்சு பாருங்க, கருணையோட அந்த அந்த குழந்தைக்கு பார்த்தார். இது எல்லாரும் பண்ணணும், பகவானுடைய கிருபை. அதுதான் நிறையா அவளுடைய கூட இருக்கிற பார்க்க நாட்டு இந்தியாவில் எனக்கு கொஞ்சம் கிடைச்சது. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஆனந்தம். நிறையா தான் அவர்கிட்ட நான் மாட்டின்னு இருக்கேன். அது இங்கே இருக்கும்போது ஒரு எக்ஸ்போர்ட் கான்ஃபரன்ஸ்க்காக என்னுடைய 4 அசிஸ்டன்ட் ஆஃபீஸர்ஸ் அழைச்சிட்டு ஆஃபீஸ்காரில் சென்னைக்கு போயிட்டுருக்கோம். அவள் அதில் 3 பேர் வந்து நாங்கள் இது வரைக்கும் பெரிய ஆள் பண்ணதில்லை. சார் வரும்போது எங்களுக்கெல்லாம் பெரிய ஆள்கிட்ட அழைச்சிட்டு போங்களேன் அப்படின்னா, சரி அப்படின்னு. அப்படியே போகணும், செங்கல்பட்டு தானே வரப்போகிறது, திருப்பி நேராக காஞ்சிபுரம் போய்ட்டு வந்தேன்.
அங்கேருந்து இது தானே அப்படின்னு. இங்கே வந்தால் கை காலெலாம் அலம்பிட்டு பெரியாட்ட போய் உட்காந்துருந்தான் போட்டோம். அவர் ஒருத்தரை கூப்பிட்ட, ஆம்பளையா என்கிட்ட கேட்டுட்டே இருக்கா, நீ நல்லபடியாக சிவசுப்பிரமணியம்னு குழந்தை பிறப்பான், அவன் தாத்தா தரான், சிவசுப்பிரமணியன் குழந்தை பிறப்பான், அவன் நல்லா அப்புறம் நீங்கள் தான் கொஞ்சம் விசாரிச்சா இருக்கும் ஆகாரம் போயிட்டு போகும்போது என்ன கூப்பிட்டு, ஏண்டா சண்டைக்கு டைரக்ட் ரோட்டுக்கு போகாமல் ஏன் இப்படி போகிறேன், இப்படி வந்த 23 கிலோமீட்டர் உனக்கு அடுக்கலாம், கவர்மெண்ட்லேருந்து தானே என்ன கூட போடணும், மேலே கூடாது. சாதாரண அதாவது கவர்மெண்ட் இதில் நம்ம கொஞ்சம் அந்த டைமில் 10 கிலோமீட்டர் அந்த கிலோமீட்டர் போகணும் முதல்ல அடவு சொன்னால் நான் என்ன வெயிட்டில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதாக இருக்கேன். அப்படி லாக் புக்கு எப்படி தானே எழுதிங்களோ அப்படின்னு கேட்பாரு. அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது. நிறைய ஒவ்வொன்றும் சொன்னார். நோய் எந்த டாக்டர் அது ஒரு ஆனந்தம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளாக அதனால் உண்மத்தனாக இப்படி உட்காந்துருந்து நிறைய குழந்தைகள்லாம் இருக்காடா, எல்லாம் பெருசாக பெற்றுங்க. அவ்வளோ பேரும் இங்கே உட்காந்து நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தப்பா பெரியாரை பற்றி பேசிட்டு இருப்போமா. அப்படி ஒரு ஆனந்தம், எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இல்லையா. அவளுடைய பேசாத நாளெல்லாம் பெருவாத நாள் தான். பெரியவாளை பற்றி பேசாத நாள் பெருவாத நாள்னு எல்லாம் எனக்கு ஒரு மனம் முழுக்க ஆனந்தத்தோடு ஒரு நிறைவான மனசோட பெரியவாளை கண்டிப்பாக பெரியவா கிரகத்தில் தரிசனம் பண்ணியிருப்போம். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் தரிசனம் பண்ணியிருப்பீள். நம்பாத்து பெரியவா சேனல் மூலமாக தான் பெரியவாளை இங்கே தரிசனம் பண்ணிட்டோமே அப்படின்னு விடாமல் கண்டிப்பாக எல்லாரும் பெரியவா கிரகத்துக்கு போய் பெரியவாளை அங்கே தரிசனம் பண்ணி ஊஞ்சல் பெரியவாளை 108 பிரதட்சணம் பண்ணி உங்களோட கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளும் பெரியவா கிட்ட வச்சுட்டா பெரியவா பிரத்யட்சமாக அதை நடத்தி கொடுக்குறா. எல்லாரும் அவசியம் சேலம் பெரியவா கிரகத்தில் பெரியவாளை தரிசனம் பண்ணுங்கோ. அந்த ஆனந்தமும் பரவசமும் ஒரு மிகப்பெரிய தரிசனமும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம்.